Hi friends, வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான chicken fry recipe பார்க்கலாம். Toothpick யூஸ் பண்ணி ரொம்ப கிரியேட்டிவா பண்றதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அம்மாடி கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாம ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா டிக்கா மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு டிக்கா மசாலானா சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால சேர்க்குறோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அது நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 2 உருளைக்கிழங்கு தேவைப்பட்டுச்சு. நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பஜ்ஜி போடுறதுக்கெலாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப தடியாக இல்லாமல் இப்படி நம்ம மடக்கும் போது நல்லா வளைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும், அந்தளவுக்கு இது கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணியை ஊற்றிட வேண்டாம். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு சிக்கன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிக்கன் பீஸை இப்படி நடுவில் வச்சிடலாம். இது மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போது டூத்பிக்கை வச்சு நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பொட்டேட்டோ சேர்த்து பண்ணுறதுனால பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்னு குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் அதே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டூத்பிக் இருக்கிறதால இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், அதனால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு 12 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா கிறிஸ்பியாக இது மாதிரி வரும். நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இது கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.